Find the parallel and intersecting line segments in the pictures given below. So first நம்ம என்ன பண்ணலாம் parallel lines நம்ம எழுதலாம். Okay. parallel linesனா எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே மீட் ஆகாம போயிட்டே இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் டூ லைன்ஸ் நெவர் மீட்ஸ். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ரயில்வே தண்டவாளம் மாதிரி. இல்ல இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் parallel lines அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா என்னென்னலாம் parallel lines இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி அப்படின்ற லைன் எடுத்துக்கலாம். ஓகே, ஏபி லைன் இஸ் parallel to ஏபி அப்படின்ற லைன் எதுக்கு parallel இருக்கு பாருங்க, சிடிக்கு parallel இருக்கு. நெக்ஸ்ட் இதுவே இந்த ஏபி லைன், இதே ஏபி லைன் இது எதுக்கு parallel இருக்கு அகைன் பாத்தீங்கன்னா திஸ் ஏபி லைன் இஸ் அகைன் parallel to எந்த லைன் பாத்தீங்கன்னா இஎஃப்ன்ற லைனுக்கும் parallel இருக்கு. ரைட், இஎஃப்க்கு parallel இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏபி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் லைன் எடுக்கலாம். பிசி எடுக்கலாமா? இப்போ ஒன்னொன்னா போட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். பிசி அப்படின்ற லைன் எதுக்கு பேரலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிக்கு பேரலா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிசின்ற லைன் ஏடிக்கு பேரலா இருக்கு பாருங்க. பிசி இஸ் பேரலல் டு இங்க ஏடி. அதுக்கப்புறம் இதுவே பிசின்ற இந்த லைன் திரும்பவும் எதுக்கு பேரலா இருக்குன்னு பாருங்க, பிசின்ற லைன் இங்க எஃப்ஜிக்கும் பேரலா இருக்கு. கிளியரா? இந்த மாதிரி நிறைய நம்ம எழுதிட்டே போலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஏபி எடுத்துட்டோம், பிசி எடுத்துட்டோம், சிடி. இப்போ சிடின்ற லைன் நம்ம ஏற்கனவே எதுக்கு பேரல் போட்டுட்டோம், சிடின்ற லைன் ஏபிக்கு பேரலா போட்டோம். பட் இந்த சிடின்ற லைன் எதுக்கு ஹெச்ஜிக்கும் பேரலா இருக்கு. ரைட், சிடின்ற லைன் எதுக்கு பேரலா இருக்கு, ஹெச்ஜிக்கும் பேரலா இருக்கு. இந்த சிடி லைன் இந்த ஹெச்ஜிக்கு பேரலா இருக்கு. கிளியரா? இப்போ ஏபி எடுத்தாச்சு, பிசி எடுத்தாச்சு, சிடி எடுத்தாச்சு, ஏடி. நெக்ஸ்ட் ஏடின்ற லைன். இப்ப பாத்தீங்கன்னா ஏடின்ற லைன் ஏற்கனவே பிசின்ற லைனுக்கு பேரலா இருக்கு அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த ஏடி அப்படின்ற லைன் எதுக்கு இஹெச்க்கு பேரலா இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம பின்னாடி இருக்கிறதுக்கு போடலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிஎஃப், இந்த பிஎஃப் அப்படின்ற லைன் வந்து எதுக்கு பேரலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஎஃப் லைன் இஸ் பேரலல் டு சிஜி. எழுதலாமா? நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், ஏஇ லைன். ஏஇ லைன் இஸ் parallel to AE line is AE is parallel to DH. ஓகேவா? சோ இதுவும் நம்ம எழுதலாம். சோ வேற ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இதை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் த parallel lines. இது நம்ம இதுல ஒன்னு ரெண்டு மிஸ் ஆயிருக்கலாம். நீங்க இதுல எது மிஸ் ஆயிருக்கோ அதை நீங்க பார்த்து எழுதிக்கலாம். கிளியரா? சோ வேற என்ன எழுதலாம்? சோ நமக்கு இது கொடுத்திருக்கிறதுல இது போதும், நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ். இன்டர்செக்டிங்னா என்னது, டூ ஆர் மோர் பாயிண்ட்ஸ் மீட் அட் சிங்கிள், டூ ஆர் மோர் லைன்ஸ் மீட் அட் சிங்கிள் லைன், சிங்கிள் பாயிண்ட். அப்போ இது பாத்தீங்கன்னா இப்போ ஏ அப்படின்றது இன்டர்செக்டிங் பாயிண்ட். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ல எந்தெந்த லைன்லாம் மீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏன்ற இன்டர்செக்டிங் லைன்ல பாயிண்ட்ல ஏபின்ற லைன் பாருங்க, ஏபின்ற லைன் இங்க மீட் ஆகுது. அதே மாதிரி ஏடின்ற லைனுக்கு இதுதான் இன்டர்செக்ஷன். அதே மாதிரி என்னது ஏஇக்கும் இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த லைனுக்கும் இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த லைனுக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த லைனுக்கும் இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க பி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல எதெல்லாம் மீட் ஆகுது பாருங்க. பி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல எந்தெந்த லைன் மீட் ஆகுது, ஏபி லைன் இருக்கு, அதுக்கப்புறம் பிசி லைன் இருக்கு, அதுக்கப்புறம் என்னது பிஎஃப் லைன் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சின்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல எந்தெந்த லைன் இருக்குன்னு பார்க்கலாம். சின்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல பிசி லைன் இருக்கு, அப்புறம் இங்க என்ன இருக்கு, சிடி லைன் இருக்கு பாருங்க, இந்த லைனும் மீட் ஆகுது. அப்புறம் என்ன இருக்கு, சிஜி லைனும் மீட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டின்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல டின்றல எது மீட் ஆகுது பாருங்க, ஏடி லைன் மீட் ஆகுது, அப்புறம் சிடி லைன் மீட் ஆகுது, அதுக்கப்புறம் டிஹெச் லைன் மீட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்னது, ஏபிசிடி இஹெச்க்கலாமா. இன்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல எந்தெந்த லைன் மீட் ஆகுதுன்னு பாருங்க. இன்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஏஇன்ற லைன் மீட் ஆகுது, அதுக்கப்புறம் இஹெச்ன்ற லைன் மீட் ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஎஃப்
இஎஃப்ன்ற லைன் மீட் ஆகுது. கிளியர். நெக்ஸ்ட் இ ஆச்சு, எஃப் வச்சுக்கலாமா? எஃப்ன்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல எது எதெல்லாம் மீட் ஆகுது பாருங்க. எஃப்ன்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல இஎஃப்ன்ற லைன் மீட் ஆகுது. அப்புறம் பிஎஃப்ன்ற லைன் மீட் ஆகுது. அதுக்கப்புறம் எஃப்ஜி, இந்த 3 லைனும் மீட் ஆகுது. ஓகே, இஎஃப் நெக்ஸ்ட் ஜி, ஜின்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல என்னென்ன லைன் மீட் ஆகுதுன்னு பாருங்க. ஜின்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல எஃப்ஜி லைன் மீட் ஆகுது. அப்புறம் சிஜி லைன் மீட் ஆகுது. அப்புறம் ஜிஹெச்ன்ற லைன் மீட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்டா ஹெச் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல என்னென்ன லைன் மீட் ஆகுது பாருங்க. இஹெச் லைன் மீட் ஆகுது. நெக்ஸ்ட் ஹெச்டின்ற லைன் மீட் ஆகுது. அப்புறம் ஜிஹெச்ன்ற லைன் மீட் ஆகுது. கிளியரா? சோ இது எதுவுமே ரிப்பீட் ஆகாது. ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லயும் 3 விதமான லைன் மீட் ஆகுது அப்படின்றத நம்ம இங்க சொல்ல வரோம். நான் இதை எழுதிடுறேன். ஸோ திஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இது என்ன பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்? திஸ் இஸ் ஏன்ற பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இது பி, இது சி, இது டி, இது இ, இது எஃப், திஸ் இஸ் ஜி, திஸ் இஸ் ஹெச். ஸோ இதெல்லாம் என்னது? இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். ஏன்ற இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் மீட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம்.